ராக்கசி சிவிஎஸ் கதா சிடிசி சைனீஸ்ங்க. டார்கெட் 149. ஸ்ட்ரைக்கில் ஆல்வின், நான் ஸ்ட்ரைக்கில் ஹாலித். ஃபஸ்ட்டு ஒரு அருண் போடுறாரு. ஃபஸ்ட் பால் ஃபுல் டாஸு. நோ பால் கொடுப்பாங்களா? நோ பால் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு நோ பாலுங்க. ஃபஸ்ட் பாலுக்கு ஃபஸ்ட் பால் டாட்டுங்க. ஃபஸ்ட் ஓவர் செகண்ட் பால். அடுத்த ஒரு ஃபுல் டாஸ். கேப்பில் போயிருக்கு. நல்ல ஒரு 4 ரன்கள். ஃபஸ்ட் ஓவர் தேர்ட் பால். நல்ல ஒரு நக்கல் ஷாட்டு. தடுப்பாரா? தடுத்தாங்க. சிங்கிளுங்க. நியூ பேட்ஸ்மேன் ஹாலித், நான் ஸ்ட்ரைக்லேருந்து ஸ்ட்ரைக் வந்திருக்காங்க. ஃபஸ்ட் ஓவர் ஃபோர்த் பால். ஒயிலில் ஒரு 4 ரன்கள். பவுலர் அருண் வந்து ஆரம்பிச்சிட்டு வந்துட்டாங்க. வைடு. ஃபோர்த் பால் கீப்பர் கட்சி விட்டார் கணேஷ் அவர்கள். காலேஜுக்கு ஒரு லைஃபு. ஃபஸ்ட் ஓவர் ஃபிஃப்த் பால். நல்ல ஒரு டாட் பால். ஃபஸ்ட் ஓவர் லாஸ்ட் பால். டாட் பால் பார்த்துருக்காங்க. ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 12க்கு 1 விக்கெட்டும் இல்லை. செகண்ட் ஓவர் ராஜாண்ணா போட வந்திருக்காங்க. ஆல்வின் ஸ்ட்ரைக்கு. நல்ல ஒரு டாட் பால், நல்ல ஒரு தடுப்பாட்டம் ஆல்வின் கிட்ட இருந்து. செகண்ட் ஓவர் செகண்ட் பால். நல்ல ஒரு ஷாட்டுங்க. கேப்பில் பேருக்கு பவர் பிள்ளைனால அதை தடுக்க முடியல. ஆளில் ஆஃப் ஸ்ட்ரைட்டில் ஒரு நல்ல ஒரு 4 ஆல்வின் கிட்ட இருந்து. இரண்டாவது ஓவர் மூன்றாம் பந்து. நல்லா ஆஃபில் போட்டு பால் ஒயிட் கொடுத்துருக்காங்க. தேர்ட் பால் சூப்பர் பாலுங்க. நல்லா அண்டமையாக போட்டுட்ருக்காரு ராஜாண்ணா. நல்ல ஒரு டாட் பால். செகண்ட் ஓவர் ஃபோர்த் பால். இன்சைடில் ஒரு போல்டு ராஜாண்ணா கையிலேருந்து. ஆல்வின் விக்கெட்டாக போயிட்டுருக்காரு. ஆலா கால்வின். நியூ பேட்ஸ்மேன் பதர் ஸ்ட்ரைக்கில். செகண்ட் ஓவர் ஃபிஃப்த் பால். ராஜா நல்லா போட்டுட்ருக்காரு. ஒரு பேட்டில் போட்டபோது ஃபீல்டர் தடுமாற்றம். 2 ரன் ஓட்டிருக்காங்க. போன பால் லெக் பேஸில் ஒரு 2 ரன்னுங்க. ஒரு ஃபுல் டாஸ் இன்சைடில் போயிருக்கு. டாட் பால். கீப்பர் பின்னால் வீடியோ எடுக்கிறதுனால. தேர்ட் ஓவர் அருணை போட வராங்க. ஸ்ட்ரைக்கில் காலிது அடித்தான். காலேஜ் பேட்லேருந்து ஒரு சிங்கிள் வந்திருக்கு. ஒரு தடுமாற்றம். 4 போகுமா? 4 போகலை. தேர்ட் ஓவர் செகண்ட் பால். நல்ல ஒரு டாட் பால். தேர்ட் ஓவர் தேர்ட் பால். அடுத்து ஒரு டாட் பால். தேர்ட் ஓவர் ஃபோர்த் பால். அடிச்சுட்டான். வளைச்சி அடிச்சிருக்காங்க. 4 போகுமா? 4 போகலை. 4 ரன் அவுட். தேர்ட் ஓவர் ஃபிஃப்த் பால். பதன ஸ்ட்ரைக் வந்திருக்கான். கேட்ச் ஆகுமா? இல்லை. கீப்பர்ட்ட போட்டு அவுட்டு.
நான் போல தேர்ட் ஓவர் லாஸ்ட் பால். ஓ நல்ல ஒரு டாட் பால். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 23க்கு ஒரு விக்கெட். 4வது ஓவர் பவர். 4th ஓவர் விநாயக் போடுறாங்க. பதுனா ஸ்ட்ரைக். ஃபஸ்ட் பாலே ஒரு முன்னாடி வந்ததால் ஒரு தடமாட்டம். ஃபீல்டில் தடமாட்டத்தில் ஒரு ரன். காலி ஸ்ட்ரைக்கு. அடிச்சிட்டாரு. போகுமா? ஓவர் போகலை. சிங்கிளோட நிப்பாட்டியிருக்காங்க. 4th ஓவர் தேர்ட் பால். 11 ஸ்ட்ரைக்லேருந்து ஸ்ட்ரைட்டில் ஒரு சிங்கிள். ஒரு ஃபீல்டு தடமாட்டத்தில் ஒரு ரன்களா இல்லை. காலி ஸ்ட்ரைக் வந்திருக்காது. பார்ப்போம். பால் ஹிட்டிங் தான். பழைய ஃபார்முக்கு வந்தால் வேறு லெவலில் இருக்கும். 5th பால் ஃபுல் டாஸ் அடிச்சிட்டாருங்க. கேப்பில் போயிருக்குங்க. இல்லைங்க, இந்த சர்க்கிளில் ஃபீல்டர் விட்டதுனால ஒரு ரன்னு. பதன ஸ்ட்ரைக் வந்திருக்கான். 4வது ஓவர் லாஸ்ட் பால்ங்க. பதன ஸ்ட்ரைக்கு. நல்ல ஒரு பாலுங்க. 5வது ஓவர் நியூ பாலர் ஸ்ரீதரன் வந்திருக்காங்க. காலேஜ் ஸ்ட்ரைக்கு. அடிச்சிட்டாங்க. கேப்பில் பேருக்கு 4 போகுமா? 4 போகல. இல்லைங்க, 2 ரன்னுங்க. காலேஜ் கையிலேருந்து 2 ரன்னு. பாலு 5th ஓவர் செகண்ட் பால். அடிச்சிட்டாரு. காலேஜ் பேட்லேருந்து ஒரு 4. ஒவ்வொரு பாலுக்கும் ஆடியன்ஸ் கத்திக்கிட்டு இருக்காங்க. காலேஜ் தானே ரொம்ப நாள் கழிச்சு பேட்டில் பிடிச்சிருந்து பாலு ஒரே வீச்சு தான் சேவாக்கு மாதிரி. சரி தானே தேர்ட் பால் போடுறாங்க. காலேஜ் ஸ்ட்ரைக்கு. அடுத்த பால் வான வேடிக்கை தான். கேட்ச் ஆகுமா? கேட்ச் ஆகிட்டு காலேஜ் அவுட் ஆகிட்டாங்க. நல்ல ஒரு பேட்டிங். நல்ல ஒரு அறந்தாங்க பிளேயர் இவர். ரொம்ப நாள் கழிச்சு வந்துருக்காங்க. நல்ல ஒரு அறந்தாங்க பிளேயரு. அவர் அடிக்கிற ஒவ்வொரு பாலும் எல்லாரும் ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. சிடபிள்யூசியோட கத்தா சிடபிள்யூ மெயின் பாலர் ஸ்ரீதரன் வந்தது எங்கள் டீம் மெயின் பேட்ஸ்மேன் காலேஜ் விக்கெட் எடுத்தாங்க. நியூ பேட்ஸ்மேன் ஷேக் வந்திருக்காரு. இவர் ஒரு ஹிட்ரு. பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு பாலே 6 ரன்கள். ஷேக்கு உள்ளே வந்தோடனே இனிமேல் பேச்சில் வீச்சு தான் சொல்லி முதல் பாலே 6 ரன்கள். 5th பால் வீச்சு தான் 6. அடுத்தடுத்து 6 ரன்கள். அடுத்தடுத்து 6 ரன்கள். பாருங்க, பந்து போன விடமா அடுத்து பேட்டிங் முடிக்க வந்து பந்து இன்னும் வரவே இல்லை. பேட்டிங் முடிக்க ரெடியாக இருக்கார் அவரு. கீப்பர் தரமா இடத்தில் ஒரு 4 போகுமா? 4 பைஸில் ஒரு 4 ரன் பேருக்கு. 5 ஓவர் முடிஞ்சுக்கு. டீம் ஸ்கோர் 49க்கு 2 விக்கெட்டுகள். 6வது ஓவருங்க. அசோகனை போட வராங்க. சிடபிள்யூசியோட மெயின் போலரான். 11 ஸ்ட்ரைக்கு. ஒரு சொடக்கு பந்து அடிச்சிட்டாரு. கேப்பில் பேருக்கு 4 போகுமா? 4. பதர்ன கையிலேருந்து ஒரு 4 ரன்கள். ஒரு செகண்ட் பால் 6 போடுறாங்க. கேப்பில் பேருக்கு 4. பேக் டு பேக் 2 4 பேருக்கு. அசோகானா போட்ட 2 பால் அடுத்தடுத்து 4 பேருக்கு. தேர்ட் பால் என்ன பண்ணுறாங்க பார்ப்போம். அருமையான ஒரு டாட் பால். நல்லா ஆஃபில் போட்டிருக்காருங்க. ஸ்டிக் மாற்றி போட்டிருக்காரு.
அரௌண்ட் ஸ்டிக்லேருந்து ஓவர் ஸ்டெம் போட்டு ஒரு டாட் பால் பண்ணிட்டுருக்காரு. நாங்கள் வந்து மிரானில் பேருக்கு இல்லை ஷேக்கு பேக் டு பேக் சிக்ஸ் அடிச்சனால இந்த ஓவர் நான் பார்த்துக்கிறேன்னு ஷேக் எடுத்துருக்காப்புல. 6வது 5வது வந்து ஷேக்கு வீச்சு சரி அவர் தன்னைத்தானே திட்டி கொண்டிருக்கிறார் ஷேக்கு. எரிஞ்செடி மாலா வேணா பணம் நம்மளை வாங்கி மாதிரி பேட்டை வீசிக்கிட்டே இருக்காது. லாஸ்ட் பால் அடிச்சிட்டார். பேட் டீப்பில் கீப்பர் கேட்ச் ஆகிட்டார். ஒரு ஒரு அருமையான பேட்ஸ்மேன், விக்கெட்டெல்லாம் ஏமாற்ற மாட்டார், அவரே விக்கெட்னு சொல்லி வெளியே போயிட்டார். ஆனால் 7வது ஓவர் நியூ பவுலர் ஹக்கீம் வந்திருக்காங்க. 7th ஃபர்ஸ்ட் பால் சைக்கிளில் பதர் அவர்கள் அருமையான ஒரு ஷாட்டுங்க. ஆஃபில் ஃபுல் டாஸ் பால் நீட்டாக ஆஃபில் தட்டி விட்டார். 4 பேருக்குங்க 4 பேருக்கு. செகண்ட் பால் ஒரு ஷார்ட் பிச்சு மேலே அடி வாங்கியிருக்காரு. சாரி மேலே போட்டுருக்கு, அடி வாங்கலாம் மேலே போட்டுருக்கு, சாரி. நல்ல ஒரு டாட் பால். 7th ஓவர் தேர்ட் பால் நல்ல ஒரு பால், நல்ல ஒரு கேப்பில் இல்லை ஃப்ரெண்டில் சிங்கிள் தட்டி ஸ்ட்ரைக்கை கேப்டன் கூல் ராக்கஸ் சீசர் கேப்டன் கூல் பாலாஜின்னு வந்திருக்காங்க ஸ்ட்ரைக்கில். 7வது ஓவர் 4th பாலுங்க. பாலாஜின ஸ்ட்ரைக்கு ஒரு அகலப்பந்து கீப்பர் ஜட்ஜ் பண்ணி பிடிச்சிட்டாரு. 7th ஓவர் 4th பால் தீங்க நல்ல ஒரு ஆஃப் ஓவர் ஷாட்டுங்க, சூப்பர் ஷாட்டு, நல்ல போட்ட பால், நல்லா ஆஃபில் அடிச்சிருக்காங்க பாலாஜினை. வாரம் டோர்னமெண்ட்னு போனதுனாலேயே இவங்கெல்லாம் பேட்டிங் ஆடுற கிடைக்காம போயிடுச்சு. இந்த மேட்ச் ஆடிட்டு இருக்காங்க. 5th பால் வைட். 7வது ஓவர் 5th பால். ஓ நல்ல ஒரு டாட் பண்ண, நல்ல ஒரு டாட் பால். வாரம் டோர்னமெண்ட் ஆடுறதுனால நிறைய பேருக்கு பேட்டிங் கிடைக்கிறது இல்லை. இப்போ தான் எல்லாம் ஃப்ரெண்டில் வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச்னால மூமெண்ட் ஆகணுங்க. வைடு. அடுத்து ஒரு அகலப்பந்து அடிச்சிட்டாருங்க. கேப்பில் பேருக்கு 4 ஆகுமா? 4 பாலாஜி கிளம்பி ஒரு 4 பேருக்கு. 7 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 74க்கு 3 விக்கெட். 8வது ஓவருங்க. கோவிந்தன் படம் வந்திருக்காங்க. ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர், தத்தா சீரியஸ் மெயின் பவுலர் இவர் தான். நல்லா போட்டு நல்லா பேட்டிங் ஆடி கொடுத்தாரு. ஸ்ட்ரைக்கில் பத்திரம் நினைக்கான். ஃபஸ்ட் பால் அருமையான ஒரு டாட் பாலுங்க. ஆம்பரம் டீமும் நம்ம டீமும் அதுதாங்க, கதாசி டபிள்சி ஃப்ரெண்டியாக நல்லா ஆடிட்டு இருக்காங்க. ஆஃபில் பேருக்கு கேட்ச் ஆகுமா? இல்லைங்க, 1 பிச்சில் சிங்கிள் பேருக்கு. 8th ஓவர் தேர்ட் பால் பாலாஜி ஸ்ட்ரைக்கு ஒரு ஃபுல் டாஸு, முகத்தில் எரியப்பட்ட பந்து, நல்ல ஒரு தடுப்பாற்றம். லைக்கமே கிட்டேருந்து ஒரு நோ பால். அந்த பாலை சிங்கிளோட நிப்பாட்டியிருக்காரு. ஸ்ட்ரைக்கில் பார்த்து அப்புறமா நோ பால்னா ரீ பாலுங்க. தேர்ட் பால் ரீ அடிச்சிட்டான். ஆப்பில் பேருக்கு சூப்பர்ண்ணே. எஸ்கேண்ணா நல்லா பிடிச்சிருக்காரு. சிங்கிளோட நிப்பாட்டியிருக்காங்க. பாலாஜி ஸ்ட்ரைக் வந்திருக்காரு. 2 டீமுமே நம்ம டீம் தாங்க, நல்லா ஃப்ரெண்ட்லி ஆடிருக்காங்க. ஆனால் மேட்ச்சை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி ஆடிட்டு இருக்காங்க 2 டீமுமே. 8th ஓவர் 4th பால் அவுட் ஆஃப் மேட்டு வைடு. அடிச்சாங்க. கேப்பில் பேருக்கு 4 ஆகுமா? இல்லை. சூப்பராக டாட்டு நல்லா பிடிச்சிருக்காங்க ராஜாண்ணே. 2 ரன் அப்படி கேட்காங்க. ஆனால் பதன் வேணான்ட்டான். பதன் நல்லா ஆடிக்கிட்டு இருக்காங்க. 2 பால் இருக்குது. ஷார்ட் பீச் பால் போயிருக்கு. கேப்பில் பேருக்கு இல்லை, ஃபீல்டு கையில் போயிடுச்சு. பிடிப்பாரா? ஃபீல்டு கிட்டே ஒரு தடுமாற்றம் 4. ஃபீல்டு கிட்டே ஒரு தடுமாற்றம் 4. 8th ஓவர் லாஸ்ட் பால். ஓ ஆப்பில் போட்டு பந்து பால் அரௌண்ட் ஸ்டம்பில் போடுறாங்க. கோவிந்தனை ஃபுல் டாஸ் பேருக்கு. கேப்பில் பேருக்கு 6. ஃபுல் டாஸ் போட்டதுனால அந்த பால் பார்த்தோன்னே 6 அடிச்சிட்டான். 8 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 91க்கு 3 விக்கெட். ஃபஸ்ட் பால் ஓ
ஆப்பில் போட்ட ஒரு மெதுவான பந்தை லெக்ஸில் அடிக்க போய் அது டாட் ஆயிடுச்சு. 9வது ஓவர் 2வது பந்து. ஓ கீப்பர் மிர்ச்சி. ஆனால் நல்ல ஒரு அட்டம்ப்ட்டுங்க கணேஷ் கிட்டேருந்து. நல்ல அட்டம்ப்ட்டு. ஸ்ட்ரைக் வந்திருக்கான். 9th ஓவர் 3rd பால். பார்த்தோன்னா ஸ்ட்ரைக்கு போட்டிருக்காங்க. நல்ல ஒரு தெரில கேட்டு போய் பார்க்க அப்பீல் பேருக்கு என்னன்னு தெரில, கேட்டு பார்க்கலாம். 4th பால். பாலன் ஸ்ட்ரைக்கு அடிச்சிருக்காரு. கேட்ச் ஆகுமா? இல்லைங்க. 6 ரன்கள். பாலனுக்கு ஒரு 6 ரன்கள். 9th ஓவர் 5th பாலுங்க. அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைட்டில் போயிருக்கு, இல்லை கேப்பில் போயிருக்குங்க. சில கேப்பில் போயிருக்கு. ஒரு ரன்னா 2 ரன்னா இல்லைங்க 4 போயிருக்குங்க. அடுத்தடுத்து ஒரு 6 ஒரு 4ஓட பாலாஜினை ஸ்ட்ரைக்கை தக்க வச்சுருக்காரு. இந்த ஒரு 4வது பால் ஒரு ரன் அவுட்டு க்ளோஸ் காலு. நான் அம்பேர் அவுட்லன்னு சொல்லிட்டாங்க. அது தனியாக நாங்கள் ஷார்ட்ஸ் எடுத்து போகிறோம். நீங்களே பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவுட்டாக நாட் அவுட்டானு. வாரம் மேட்ச் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ராக்கர் சிசியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். 9வது ஓவர் லாஸ்ட் பாலுங்க. பாலாஜி ஸ்ட்ரைக்கு நல்லா அடிச்சுட்டு இருந்தார். பட்டு பவுலர் கையிலே அசோகான கையில் போயிருக்கு. டாட்டோட நிப்பாட்டிட்டாங்க. 9 ஓவர் முடிஞ்சிருங்க. டீம் ஸ்கோர் 103க்கு 3 விக்கெட்டு. 10வது ஓவர் ராஜானா போட வந்திருக்காங்க. ரன்னு கொஞ்சம் கம்மியாக தான் அடிக்க வேண்டியது இருக்குது. ராஜானா வந்திருக்காங்க. பார்த்தோன்னா ஸ்ட்ரைக்கு. ஓ சூப்பர் பாலுங்க. சூப்பர் பால். நல்ல ஒரு டாட் பால். ராஜானா பவுலிங் நல்ல பாலை நல்லா அக்ராஸ் பண்ணி போடுறதுனால பால் எந்திரிக்கும் படுக்கு. ஸ்டெம் மாற்றி அரௌண்ட் ஸ்டெம்பில் போட்டாங்க. செகண்ட் பால். ஓ சூப்பர். பாலை ஜட்ஜ் பண்ணி ஆஃபில் ஒரு சிங்கிள் பேருக்கு. ஆசிகன் ஒரு தரமாட்டம். ஆசிகன் பிடிப்பாரா? பிடிச்சிட்டாரு. 2 ரன். பாலாஜின கால் பண்ணி 2 ரன் ஓட்டாங்க. பதர் நம்ம ஸ்ட்ரைக் வந்திருக்கான். 10th ஓவர் 3rd பால். பதர் நம்ம ஸ்ட்ரைக்கில் வந்திருக்கான். ஓ பேடான்னு தெரில. ஆனால் ஒரு நல்ல ஒரு சிங்கிள் க்ளோஸில் போயிருக்கு. பாலாஜன் ஸ்ட்ரைக். பாலாஜனுக்கு ஓவர் ஸ்டெம்பில் போடுறாங்க ராஜானை. ஓ சூப்பர் கட் ஷாட்டுங்க. நல்லா ஒரு அட்டன் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக ஃபீல்ட் விட்டுருக்காங்க. ஃபீல்டு பிடிச்சிட்டாரு. சிங்கிள். பதர்னா ஸ்ட்ரைக் வந்திருக்கான். 10th ஓவர் 5th பால். ஓ நல்ல ஒரு க்ளோஸில் ஆள் இருந்ததுனால ஃப்ரெண்டில் தட்டிட்டு சிங்கிள். பாலாஜி ஸ்ட்ரைக் வந்திருக்காரு. 10வது ஓவர் லாஸ்ட் பாலுங்க. பால் தான் ரன் அடிக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் ஈஸியாக க்ளோஸில் தட்டிட்டு சிங்கிள் ஆடிட்டு இருக்காங்க. 10th ஓவர் லாஸ்ட் பால். ராஜாண்ணா கையிலேருந்து விக்கெட் ஆகுமா? பேருக்கு இல்லைங்க. எஸ்கேன கையிலேருந்து ஒரு ரன் தான் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. 10 ஓவர் முடிஞ்சிருக்கு. 10 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 109க்கு 3 விக்கெட். 6 ஓவர் 36 பந்துக்கு 40 ரன் அடிக்கணுங்க. 14 ஓவர் நியூ பாலர் ரிப்காஸ் வந்திருக்காங்க. பாலாஜின ஸ்ட்ரைக். ஒரு நோ பால். கை ஈரமாக இருந்ததுனால ஒரு நோ பாலில் வந்துட்டு ஒரு ரன். ரிப்காஸ் எப்போதுமே ஒரு முதல் பால் சாமிக்கு படம் பார்த்தா பவுட்டிங் போடுவார். ஃபஸ்ட் பால் சூப்பர் பாலுங்க. அழகான பால். நல்ல ஒரு ஷாப்பு. நல்ல ஒரு ஃபீல்டிங் ரிப்காஸ் அண்ணாண்டு. செகண்ட் பால் ஒரு நல்ல லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னு நினைக்கிறேன். நல்லா போடுறாரு. ஆனால் வைடு. 11th ஓவர் செகண்ட் பால். அடுத்த ஒரு நோ பால். பாலாஜிக்கிட்டேருந்து ஒரு 4. நோ பாலில் 4 பேருக்குங்க. போன பால் ஃபுல் டாஸ் நோ பாலுங்க. சூப்பர் பாலுங்க. நல்ல பால் டேன் ஆச்சு. பால் மிஸ்ஸு. ஒரு பால் டாட்டு, ஒரு பால் ரன்னு போய்கிட்டு இருக்கு. நல்லா போட்டுட்ருக்காரு பசனை. 3rd பால். அழகு. சூப்பர் பால். அழகான ஒரு
ஐடியா பால் நல்லா போட்டுட்ருக்காங்க, நல்ல ஒரு மீடியம். 4th பால் திருக்கி விட்டுருக்காரு. 6 வாழை சொடக்கு பால் போகிறான்னு ஷார்ட். ஃபுல் டாஸ் பாலுங்க. பேருக்கு கேப்பில் பேருக்கு நாங்கள் லாஸ்ட் பால் 4 ரனோட பாலாஜினை தூரம் முடிச்சிருக்காரு. 12 ஃபஸ்ட் பால் அக்கிமனை போட்டிருக்காரு. பதர்னா ஸ்ட்ரைக்கு ஒரு மேலே பட்டதுனால ஒரு டாட் பால். பதர்னா ரொம்ப நாளாக கோல்டன் டெக் ஒரு 7 மேட்ச் ஆனதுனால இந்த மேட்ச் கொஞ்சம் பொறுமையாக ஆடிட்டு லாஸ்ட்டில் நிற்கிறான். அடிச்சிட்டான். சிங்கிளில் பேருக்கு ஃபீல்டுக்கிட்ட ஒரு சிங்கிள். ஐயோ, 4th ஓவரில் போமா? இல்லை, ஒரு ரன் முடிச்சிருக்காங்க. செகண்ட் பால் அக்கிமன் இருந்து கேட்ச் ஆகுமா? இல்லை, ஃப்ரெண்டில் குத்திருக்கு. 3rd பால் நல்ல ஒரு பால், ஆனால் வைட். நல்ல பால், ஆனால் லெக் சைடில் போட்டுருக்காருண்ணே. அடிச்சிருக்காங்க. எவ்வளோமா? ஐயோ, பால் ஸ்டாண்ட் ஆகிட்டுங்க. ஆசிங்கன கையிலேருந்து பேருக்கு ஒரு சிங்கிள். பதர்னா ஸ்ட்ரைக் வந்திருக்கான். ஒரு ஷார்ட் விக்கெட். ஓ, நல்ல ஒரு ஷார்ட் பிச் பால். ஆனால் 2 பால் இருக்குது. நியூ பேட்ஸ்மேன் யுவராஜ் நல்ல ஒரு தடுப்பாட்டம். நல்ல ஒரு டாட் பால். 12 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 129க்கு 4 விக்கெட்டுகள். 12 ஓவர் முடிஞ்சிருக்குங்க. 129க்கு 4. அங்கே விட்றான்னு சொல்லிட்டு கடைசி ஃபீல்டிங் விட்டு 13 ஓவர் ஃபஸ்ட்டு பால். ஈஸி சிங்கிளுங்க. எல்லாத்தையும் லாங்கில் விட்டுருக்காரு. ஆஃபில் ஒரு நல்ல ஒரு கேப்பில் போனால் சிங்கிள். ஆசிக்கனா சூப்பராக ஒரு ஃபீல்டிங், ஸ்பீடாக வந்து சிங்கிள் ஆடி பண்ணியிருக்காங்க. ஆசிக்கனா நல்ல ஒரு ஃபீல்டிங். செகண்ட் பால் இதில் ஸ்ட்ரைக்கு. அருமையான பேட்டிங், அருமையான ஸ்ட்ரைக்கில் ஒரு சிங்கிள் போயிருக்கு. சிங்கிள் தாங்க, சிங்கிள் ஆடி பண்ணியிருக்காங்க. பாலாஜி ஸ்ட்ரைக். பால் தான் அடிக்கணும், அதனால் சிங்கிள் ஆடிருக்காங்க. 3rd பால் ஃபுல் டாஸ் போயிருக்கு. பாலாஜினை தடை போகிறாரு, மேலே வாங்கிட்டார். ஒரு லெக் பேஸில் 4 ரன்கள். காலையே வாங்கினதுனால தடையிட்டே பண்ணார். 4th பாலுங்க. இந்த ஒரு பால் சிங்கிள் போயிருக்கு. 4th பால் பால் அப் இந்த ஏர். கேட்ச் ஆகுமா? இல்லை, கேட்ச் ஆகுங்க. ஸ்ட்ரைட்டில் கேப்பில் போயிருக்கு. 2 ரன் வேணான்ட்டாங்க பாலாஜினை ஸ்ட்ரைக். நல்ல ஒரு சிங்கிள். 13th ஓவர் 5th பால் பாலாஜி ஸ்ட்ரைக். இல்லை, எஸ்கேன கையில் போயிருக்கு. ஆனால் பிச்சு கொஞ்சம் கரடு போடுறதுனால பால் கட் ஆகிட்டு ஒரு ஈஸியான ஒரு சிங்கிள் ஆகிடுச்சுங்க. லாஸ்ட் பால் நினைக்கிறேன் இந்த ஒரு ஷார்ட் அடிக்க ட்ரை பண்ணி டாட் பால். 13 ஓவர் முடிஞ்சிருக்குங்க. டீம் ஸ்கோர் 134, 4 விக்கெட் போயிருக்கு. லாஸ்ட் 3 ஓவருங்க. ஃபீல்டிங் செட் பண்ணிட்டாங்க, வந்து போட வராங்க. 14th ஓவர் ஃபர்ஸ்ட் பால் பாலாஜி ஸ்ட்ரைக். ஃபுல் டாஸ். எஸ்கேன கையிலேருந்து போகுது. சிங்கிள் பண்ணியிருக்காங்க. யுவராஜ் ஸ்ட்ரைக். செகண்ட் பால் அடிச்சாங்க. ஆப்பில் பேருக்கு இல்லைங்க. ராஜா நல்லா ட்ரை பண்ணார், ஆனால் கேட்ச் எடுக்க முடியல. ஆனால் பாலை ஸ்டாப் பண்ணி ஒரு ரன்னோட பண்ணியிருக்காங்க. பாலாஜி ஸ்ட்ரைக். 14 ஓவர் 3 பந்து. பால் அடிச்சிருக்காருங்க. பால் அப் இந்த ஏர் பிடிச்சிட்டாருங்க. அக்கீம் பாய் நல்ல ஒரு கேட்சு, ஒரு நல்ல விக்கெட் போயிருக்கு. நியூ பேட்ஸ்மேன் முக்தார் பாய் வந்திருக்காரு. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. 4th பால் வந்த உடனே 4வது பந்து ஒரு ஷார்ட் பிச்சில் போயிருக்கு. கேட்ச் ஆகுமா எஸ்கேனன்ட்டேருந்து? இல்லை, கேட்ச் ஆகலை. கேட்ச் மிஸ்ஸில் கேட்ச் பிடிக்க முடியாது. கொஞ்சம் பின்னால் தான் போயிடுச்சு. எஸ்கேன்னு சொல்லி குறை இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு ரன் அடித்ததுனால யுவராஜனை ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கேன். நான் ஸ்ட்ரைக்கில் யுவராஜ். 14 ஓவர் 5வது பந்து வைடு.
ஆப்பில் போட்டு கட்டுப்படுத்துகிறேன்னு கோவிந்தண்ணே ஆப்பில் போகிறாங்க. வைடாக போயிட்டுருக்கு. ப்ரெஷர் டு போலிங் சைடு. 14 ஓவர் 5வது பாலுங்க. அடிச்சிட்டாங்க. உள்ளே போட்ட பந்து அடிச்சிட்டாங்க. கேட்ச் ஆகுமா? ராஜன் எடுத்துட்டாங்க. கேட்ச் கைக்கு விழுந்த வந்து கரெக்டாக எடுத்துட்டாங்க. யுவராஜ் நல்லா விளாண்டு கொடுத்தான். சிங்கிள்ஸ் கரெக்டாக வேண்டான்னு கொடுத்தாங்க. ஸ்ட்ரைட் நல்லா ராஜனுக்கு கேட்ச். கோவிந்தனை பந்து போட்டு ராஜன் அழகான ஒரு கேட்ச். நியூ பேட்ஸ்மேன் பாசித் வந்திருக்காரு. 14 ஓவர் லாஸ்ட் பால். இன்னும் 10 ரன் தான் அடிக்கணும். இது போன்று 2 ஓவர் இருக்குது. முதல் பால் சாமிக்கா பூமிக்கா இல்லை ஆஃபில் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல்டு தடமாட்டம். ஓடலாங்க. சாரி, ஒரு ரன்னோட நிப்பாடுங்க. சாரி. 14 ஓவர். இன்னும் 12 பாலுக்கு 9 ரன்கள் தேவை. ஆடுமுனையில் பாசித். ஆஃப் சைடில் அடிக்கப்பட்ட பந்து. 4 ரன்கள் மட்டுமே. டாட் பால். ஆஃப் சைடில் அடிக்கப்பட்ட பந்து. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. கேட்ச் மிஸ். பாசித் அவர்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. ஓவர் த்ரோ. 4 ரன்கள். இன்னும் 5 ரன்கள் மட்டுமே தேவை. ஆஃப் சைடில் அடிக்கப்பட்ட பந்து. மிஸ் ஃபீல்டிங். போகவில்லை. 4 ரன்கள் மட்டுமே. 15வது ஓவரின் இறுதி பந்து முக்தார் பாயிடம். லெஃப்ட் சைடில் அடிக்கப்பட்ட பந்து. 1 ஓட்டங்களா? 4 ஓட்டங்கள். மேட்ச் முடிந்துவிட்டது. ராக்கர் சிசி அணி வெற்றி பெற்றுள்ளனர். அவர்களுக்கு வாழ்த்துக்கள். சிறந்த களப்பணியை ஆடிய 2 பேர் பாசித் அண்ட் முக்தார் பாய். வாழ்த்துக்கள்.